ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஹானர் தரப்புல இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கன்றாவியான போன் வந்திருக்கு. அந்த போன் என்ன, அந்த போனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் அந்த போனை பத்தி தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் பாக்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. ஹானர் தரப்புல இருந்து ஒரு போனை லான்ச் பண்றாங்க ரொம்ப நாள் கழிச்சு. நல்ல போனா இருக்கும்னு பார்த்தா ஹானர் X9C அப்படின்ற ஒரு போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த போன் எதுக்காக கேட்டீங்கன்னா, ஹானர் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண X9B அந்த போனோட சக்சஸர் காரணமாக இந்த போனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஹானர் சொல்லியிருக்காங்க இந்த போன் உண்மையில ஒர்த்தா இல்ல ஏமாத்துறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஹானர் இந்த போன்ல என்னென்ன கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹானர் இந்த போனை பொறுத்த வரைக்கும் 6.78 inch 3D curved AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz refresh rate கொடுக்குறாங்க. 4000 nit peak brightness கொடுக்குறாங்க. இந்த போன் வந்து ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் வந்திருக்கு. ஸ்னாப்டிராகன் 6 Gen ஓட வந்திருக்கு. இதுல வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா OIS ஓட வருது. அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்டரி கேமரா ஒரு 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா 5 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இதுல வந்து 6600 mAh கொண்ட சிலிக்கான் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 66 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம Android 15 மேஜிக் OS 9.0 வருது. இந்த போன்ல Bluetooth 5.1 தான் கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹானர் இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, அவங்களோட ஹானர் அல்ட்ரா பவுன்ஸ் ஆன்டி டிராப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால போனை டிராப் பண்ணாலும் நல்லாவே சேஃபா இருக்கும் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது என்ன பிரைஸ் கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, 8GB RAM 256GB வேரியண்ட்டை வச்சு 21,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியலா இந்த சேல்ஸ் ஃபர்ஸ்ட் சேல்ல மட்டும் 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட். அது மட்டும் இல்லாம SBI அண்ட் ICC பேங்க் கால்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூலை 12 சேல்ஸ்க்கு வருது. இந்த போன் தான் இப்போ நம்ம ஒர்த்தா இல்லையன்றதை தெரிஞ்சுக்க போறோம். ஹானர் தரப்புல இருந்து இந்த போன் வந்திருக்கு. இந்த போனோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 21,999 ரூபாய் நார்மலா எல்லாருமே வாங்குற பிரைஸ். இந்த 22,000 ரூபாய்க்கு இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இதுல கொடுத்துருக்க ப்ராசஸர் ரொம்ப ஓல்டேஜ் ஆன ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம இதுல Bluetooth 5.1 தான் கொடுத்துருக்காங்க. IP65 தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹானர் இந்த ப்ராசஸர் எப்ப லான்ச் பண்ண ப்ராசஸர் தெரிஞ்சுக்கலாம். ஹானரோட லான்ச் பண்ண இந்த போன் வந்திருக்கு ப்ராசஸர் 6 Gen 1. இது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2022 லான்ச் பண்ணப்பட்டு அதாவது ஜனவரி 2023 இந்த ப்ராசஸர் அவைலபிள் ஆனிச்சு. குறிப்பா சொல்ல போனா 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த முன்பு லான்ச் செய்யப்பட்ட இந்த ஓல்டு ப்ராசஸர் அதுதான் ஹானர் இப்போ இந்த ப்ராசஸர் 22,000 ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. இந்த ஹானர் ஸ்னாப்டிராகன் 6 Gen ஓட பல போன் இருக்கு. அதெல்லாம் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். பல போன் 25,000 ரூபாய் ரேட்டிங்ல கூட இருக்கும். குறிப்பா Oppo F29 இதெல்லாம் நான் யாருக்குமே நான் சஜஷன் பண்ண மாட்டேன். அது நம்ம இந்த ப்ராசஸரோட வேல்யூ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓரளவுக்கு அண்டர் 15K கீழே இருந்தா ஒர்த்தா இருக்கும். ஏன்னா விவோ தரப்புல இருந்து T3X 5Gன்ற போன ஹானர் லான்ச் பண்ண அதே ஸ்னாப்டிராகன் 6 Gen ப்ராசஸரோட தான் விவோ லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த போன் வந்து கிட்டத்தட்ட 13,999 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு போன் இருக்கு. அதுன்னு கேட்டீங்கன்னா Realme P1 Pro. இது பாத்தீங்கன்னா 16,000 ரூபாய்க்கு இருக்கு 6 Gen 1 ப்ராசஸரோட அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு போன் இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கிங்க. அதுதான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா iQOO Z9X 5G. இந்த போன் வந்து இந்த ஹானர்ஸ் லான்ச் பண்ண அதே ப்ராசஸரோட இதுல வந்து 4GB RAM வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் வச்சிருக்காங்க. நம்ம அதோட வேண்டாம் 6GB RAM வேரியன்ட்டுக்கு போனாலும் இந்த போன் வந்து 11,499 ரூபாய். எனக்கு இந்த ஒரு நல்ல ரேமோட வேணும்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் Realme P1 Pro இருக்குன்றத தெரிஞ்சுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸருக்கு ஒரு 15,000 கீழே இருந்தா ஒர்த்தா இருக்கும். ஹானர் இந்த ப்ராசஸருக்கு வந்து 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்கிறது கொஞ்சம் அநியாயமா இருக்கு. இந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவா அப்படி என்னதான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போனுக்கு ஆல்டர்னேட்டிவா கிட்டத்தட்ட 3 விதமான போன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சாம்சங் தரப்புல இருந்து Galaxy A35 5G போனு. இந்த போன் வந்து இதுவும் ஒரு ஓல்டு ப்ராசஸரா இருந்தாலும் கேமரா சென்ட்ரிக்கா ஹானரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஹானர்ல 2 கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல சாஃப்ட்வேர் அப்டேட் ஹானரோட நல்லா அதிகமா கிடைக்கும். இதுக்கு இன்னும் சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரீமியம் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. சாம்சங் லான்ச் பண்ணதுல பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போனா கூட இதை சொல்லலாம். A35 ஒரு நல்ல போனா இருக்குன்றதுனால இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டஸ்டா உள்ள போனா வேணும், லேட்டஸ்ட் ப்ராசஸரோட வேணும்னு கேட்டீங்கன்னா மோட்டோரோலா தரப்புல இருந்து Edge 60 Fusion இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஹானரோட ஒரு 1000 ரூபாய் அதிகமா இருந்தாலும்
இதோட நல்ல பிரைஸ்க்கு இருக்குன்றத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15ஓட வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 8GB ரேம் வேரியண்டோட வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல போன் என்ன பொறுத்த வரைக்கும். இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதாவது மோட்டோ H60 லேட்டஸ்டா வந்து சோனி லிட்டியா கேமரா இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுல IP68 69 மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும் இந்த பிரைஸ்ல. அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நல்ல போனா வேணும்னு கேட்டீங்கன்னா விவோ தரப்பு T4 5G இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் இதுதான் இந்த செக்மெண்ட்லேயே பெரிய பேட்டரி கொண்ட 7300 mAh கொண்ட பேட்டரி, ஃபாஸ்டஸ்ட் ஸ்மார்ட் போன். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல நல்லா அதிகமா வந்த போனு. அது மட்டும் இல்லாம இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸரோட வந்திருக்கு. அது மூலமா 8GB RAM 128GB வேரியன்ட் வந்திருக்கு. இந்த போன் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால இந்த போனை சஜஸ்ட் பண்றேன். விவோ தரப்புல இருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு ஆப்ஷனா இருக்குன்றது தெரிஞ்சுங்க. அதனால தான் சொல்றேன், நல்ல பட்ஜெட்ல நம்ம வாங்கணும்னு நினைக்கிறப்ப ஹானர் வந்து அதுக்கு வந்து எப்படி சர்வீஸ் கொடுக்க போறேன்றத சொல்ல, எத்தனை வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போறேன்னு சொல்ல, எத்தனை வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் கொடுக்க போறேன்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அவுடேட்டான ப்ளூடூத் வெர்ஷன், அவுடேட்டான ப்ராசஸரை வச்சுக்கிட்டு ஹானர் இவ்வளவு பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்கான். ஹானர் இதுக்கு முந்திர ஜெனரேஷன் ஹானர் X9B பொறுத்த வரைக்கும் அதுலயும் இதே ப்ராசஸர் தான். ப்ராசஸரை கூட அப்கிரேட் பண்ணாம ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி இந்த போனான்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போனை நீங்க அவாய்ட் பண்ணணும். மக்கள் உஷாரா இருந்து யோசிச்சு சிந்திச்சு வாங்கணும்ன்றது என்னோட கருத்தா இருக்கு. அதனால இந்த மாதிரியான சில போன்ஸ் லான்ச் பண்ணாங்க சில பிராண்டோ, அதை வந்து நம்ம வந்து சிந்திக்காம வாங்கிடக்கூடாதுன்றதுதான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ நம்ம மேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இதே போல உங்களுக்கு எந்த போன் ஒர்த் இல்லையோ அப்படின்னு தோணுதோ அதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோல அதை பத்தி நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டெக் ரிலேட்டட் என்ன கண்டென்ட் வேணும்னு கேளுங்க, நம்ம வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.